Hello all, welcome to Exam Rally YouTube channel. It's your Partha Sarathi. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா IBPS கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எல்லா விதமான இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேங்க் எக்ஸாமுக்கே நான் இப்போ தான் புதுசு ஃப்ரெஷ்ஷர் அப்படின்றவங்க வீடியோவை நல்லா தெளிவாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பிகினருங்கிறவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ ஆல்ரெடி 1 year எழுதிட்டு இருக்கலாம், இல்லை 3-4 months வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம். ஸோ அவங்க இல்லை, நான் சொல்கிறது ஃப்ரெஷ்ஷருக்கு. ஸோ இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க, 10,000 வேக்கன்சி வந்திருக்கு பேங்க் எக்ஸாமில். ஸோ எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து 2025 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஐடியாவில் வந்து பேங்க் எக்ஸாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோவாகவும் இது இருக்கும். ஓகேவா? ஸோ தென் வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ எண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸோ இன்னையிலேருந்து, அதாவது 1st of Augustலேருந்து 21st of August வந்து இருக்க போகுது. ஸோ கடைசி நேரத்தில் 21 நாள் இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் வேண்டாம். ஏன்னா IBPS PO எக்ஸ்டெண்ட் பண்ணனாங்க டேட்டு. பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் ஒரு 2-3 days வந்து சர்வீஸ் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் அப்படிலாம் பண்ணாமல் ஸோ இனிஷியலாக இருக்க டேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அவன் சொல்லிட்டான். டேட் வந்து ஸோ அக்டோபரில் இருக்க போகுது. ஸோ டென்டேட்டிவாக ஸோ October 3 அந்த மாதிரி வந்து இது முடிச்சுட்டு 11-12 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க கேலண்டரில். ஸோ அக்டோபரில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. நவம்பரில் வந்து இது இருக்கும், ஸோ வந்து மெயின்ஸ் இருக்கும். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து மார்ச். ஓகேவா? ஸோ பிஓக்கு வந்து Jan 1 சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து மார்ச்சில் இருக்க போகுது. ஸோ ஏப்ரலில் வந்து நார்மலாக இருக்க போன இயரில் இது விட்டுறப்போ நோட்டிஃபிகேஷனில் ஏப்ரலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இயர் மார்ச்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அது வந்து 1st of March இல்லை எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அவங்க சொன்னாங்கன்னா தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன். ஓகே, ஸோ இதில் இப்போ ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன். ஸோ எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் இந்த எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட எக்ஸாம் நேம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னடா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் அ கிளரிக்கல் கேடர் எக்ஸாம். ஓகேவா? IBPS வந்து நடத்தி கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸு, கனரா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், ஸோ இந்த மாதிரி இருக்க 10 பேங்க்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இவங்கெல்லாம் தான் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் கீழே வர பேங்க்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதோட பே ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னா, ஸ்டார்டிங் வந்து பேசிக் வந்து 24,000 ஆரம்பித்து 64 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் பே. ஸோ இதை தாண்டி அலவன்ஸ் அது இது எல்லா ஸோ டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்து, ஸ்டேட்ஸை பொறுத்து, ஸோ அர்பன் மெட்ரோ, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை பொறுத்து உங்களுக்கு வந்து அலவன்சஸ் மாறும். HRA, DA, அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாமே வந்து மாறும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்போ சிலர் வந்து இந்த ஸ்டேட்டில், இப்போது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம். ஸோ நான் தமிழ்நாட்டில் வேக்கன்சி கொடுத்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணேன்னா அவன் எக்ஸாமை எங்கே வேணால் நடத்தலாம். ஓகேவா? ஸோ கேரளாவில் போடலாம், கர்நாடகாவில் போடலாம், ஆந்திராவில் போடலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கான். சரியா? ரீ அலோகேஷன் வந்து எந்த லொக்கேஷனில் வேணால் போடலாம். பட் வேக்கன்சி நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எழுத போகிறீங்க, தமிழ்நாடு வேக்கன்சியில் தான் ஃபில் ஆக போகிறீங்க. பட் எக்ஸாமினேஷன் மட்டும் மேபி என்னோட இதை பொறுத்து நான் வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ கேரளா, ஏன்னா ஆல்ரெடி இருக்க ட்ரெண்ட் வந்து அப்படி தான். ஸோ தமிழ்நாட்டில் போட்டாலும் ஈவன் தமிழ்நாட்டிலையுமே கொடுக்குற டிஸ்ட்ரிக்ஸை விற்று மாற்றி தான் போடுறாங்க. ஸோ அதுக்குமே ப்ரிப்பேர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை போட்டவங்களுக்கு லாஸ்ட் டைம் சேலம் போட்டவங்களுக்கு திருநெல்வேலி. ஸோ லாஸ்ட் NICL எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஈவன் LBO எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி கூட போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் எழுத போகிறீங்க வேக்கன்சிஸ். பட் எக்ஸாம் சென்டர் வந்து அவனே டிட்டர்மைண்டாக கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு சென்டர் இங்கே தான் போடுவோம், இல்லாத பட்சத்தில் வெளியேயும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஓகே,
ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஸோ மினிமம் ஏஜ் வந்து 20 years, மேக்ஸிமம் வந்து 28. ஸோ மேக்ஸிமமாக வந்து August 2, 1997க்கு அப்புறமா பிறந்திருக்கணும். August 1, 2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இல்லைனா அன்னைக்கு பிறந்திருக்கணும். ஸோ இது வந்து 2 டேட்டோட சேர்த்து. இப்போது கேட்டகரி வைஸ் வந்து கொஞ்சம் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓகேவா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 years கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 97, 6, 5, 4, 3, 2 அவ்வளோ வரைக்கும் எழுதலாம். ஸோ ஓபிசி வந்து 3 years, அப்போது 1994 வரைக்கும். ஸோ இந்த டேட்டு 2/8/1994 இதுக்கப்புறம் பிறந்திருந்தா ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு இந்த எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இது, மற்றதெல்லாம் ஜென்ரல். ஓகே. ஸோ இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு டிகிரி வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஜஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா போதும், ஓகேவா. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்டேட்டோட ப்ரொஃபிஷியன்சி இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், பேச படிக்க எழுத புரிஞ்சிக்க. கேரளாக்குன்னா மலையாளம், கர்நாடகா கன்னடம், அந்த மாதிரி அனைத்து விதமான இதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி மஸ்ட்டு. ஸோ வந்து டெல்லியில் வந்து எனக்கு வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது இல்லை, ஸோ அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு போடாமல் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஓகேவா. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி முக்கியம். ஸோ அதுவுமே வந்து பின்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, என்னன்னு நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஓகேடா. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, அண்ட் தென் இன்னொன்று, இப்போது கரண்ட்டாக 2025 தான் நான் பாஸ்ட் அவுட்டு, எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல. மேக்ஸிமம் ஆஃப் த இது வந்து யூனிவர்சிட்டிஸ் ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, வந்திருக்கும். ஸோ அப்படி வராத பட்சத்தில் இந்த டேட்குள்ளார 21/8/2025 நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ 21/8/2025 உங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்து நீங்கள் யூ ஆர் கெட்டிங் டிகிரி. ஸோ நீங்கள் வந்து டிகிரி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூ ஆர் எலிஜிபிள், ஓகேவா. அதாவது August 21 உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் போதும், ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் 175, மற்ற எல்லாத்துக்கும் ஓபிசி ஜென்ரல் மற்ற எல்லாருக்குமே 850 rupees, ஓகேவா. இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு, ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு வந்து வரும் பாயிண்ட்க்கு. ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா 100 marks 100 questions. ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ஸோ 2 விதமான எக்ஸாம் இருக்க போது. ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸில் வந்து வரும். ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா. ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸில் எவ்வளோ மார்க் அப்படின்றது இது பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பிகினராக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸ் வரைக்கும் ஓகே. லாஸ்ட் இயர்லேருந்து ப்ரிலிம்ஸ் வந்து எந்த விதமான மாற்றமும் பண்ணலை, ஓகேவா. அதுதான் நம்மளுக்கு மெயின் திங். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்து 30 questions 30 marks இருக்கும், அதுக்கு 20 minutes. ஸோ இது ஃபுல்லாக வந்து 1 hourனா 1 hour வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, செக்ஷனல் வைஸ் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அதாவது குவான்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ரீசனிங் எபிலிட்டி. ஸோ ரீசனிங், ஸோ இதில் இங்கிலீஷ்க்கு 30 questions 30 marks இருக்கும், 20 minutes. குவான்ஸ்க்கு 35 questions 35 marks 20 minutes. ரீசனிங்கும் 35 questions 35 marks 20 minutes. ஸோ ஓவராலாக 100 questionsக்கு 100 mark. ஓவரால் டைமிங் வந்து 1 hour. ஸோ வந்து இப்போது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கவங்களுக்கு 1 hourக்கு 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஓகேவா. ஓகே, அதாவது 1 hour தான் டைம். ஸோ இதில் இப்போது வந்து நான் வந்து ஓவராலாக இருக்குது 100 marksனால் பாஸ் மார்க் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாஸ் மார்க் எப்படி இருக்கும்னா ஓவரால் கட் ஆஃபும் இருக்கும், அது இல்லாமல் செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா 100க்கு நீங்கள் இப்போ ஒரு 50 எடுக்கணும், இல்லை 60 எடுக்கணும், இல்லை 70 எடுக்கணும், இதெல்லாம் ஓவரால் கட் ஆஃப். இப்போ செக்ஷனல் கட் ஆஃப்னா இப்போ இங்கிலீஷில் 30 marks இருக்குது அப்படின்னா ஒரு 4 mark எடுத்துருக்கணும், இல்லை 5 mark நீங்கள் இப்போது குவான்ஸ்னா வந்து இப்போ ஒரு 6 mark எடுத்துருக்கணும், அந்த மாதிரி. ரீசனிங்னா ஒரு 4 mark எடுத்துருக்கணும். ஸோ ஓவரால் கட் ஆஃப் வேற, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கணும். ஸோ இப்போ நான் ஓவராலாக 70 எடுத்துட்டேன்,
கட் ஆஃப் என்னவோ 50 தான், ஆனால் நான் 70 எடுத்துட்டேன். ஆனால் இங்கிலீஷில் நான் கட் ஆஃப் வந்து 2 மார்க் தான். 4க்கு நான் 2 தான் எடுத்திருக்கேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மெயின்ஸ். ஸோ நீங்கள் வந்து செக்ஷனலும் கிளியர் பண்ணணும், ஓவராலும் கிளியர் பண்ணணும். ஸோ செக்ஷனல் ரொம்பலாம் அதிகமாக வைக்க மாட்டாங்க, அந்த ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 3 to 8 மார்க்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். செக்ஷனல் வந்து ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ஸோ செக்ஷனல் கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஓவராலும், ஆனால் ஓவராலும் கிளியர் பண்ணணும், செக்ஷனலும் கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 மார்க்ஸ் 100 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து டைம் தான் வந்து முக்கியம். ஓகே, சரி, இப்போ மெயின்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மெயின்ஸ். ஸோ ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ மெயின்ஸில் ஒரு பிக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஐபிபிஎஸ் பிஓக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே கிளர்க்லேயும் அவன் கை வச்சிருக்கான். ஓகேவா? சேஞ்ச் வந்து நிறைய பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் சேஞ்ச் என்னன்னா, லாஸ்ட் இயர் 1 hour 60 minutes இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ டைம்னா மொத்தமே எனக்கு 1 hour 20 minutes தான். ஸோ அங்கேயே 40 minutes அவன் எடுத்துட்டான். ஸோ அங்கே 40 minutes எடுத்துட்டானா என்ன, அப்போது அடுத்தது வந்து செக்ஷனல் வைஸ் வந்து டைம் கம்மி பண்ணியிருப்பான். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு நேம் ஆஃப் த டெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஆர்டர் தான், இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், இந்த ஆர்டர் தான் வரப்போகுது. மெயின்ஸுக்கு அவன் நாட் பை த சீக்வன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் வரும், வராமையும் போகலாம். ஓகேவா? ஸோ இதில் ஆல்டர்னேட் பண்ணி கூட வரலாம். ஸோ அவன் வந்து இது விட்ட இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட் வந்து விடுவான் கால் லெட்டர் அப்போ. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு ஒரு மெயின்ஸில் சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் அந்த ஆர்டர் தான். ஸோ இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். மெயின்ஸ்க்கு வந்து அந்த ஆர்டர் வந்து நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் தான் ஓப்பன் ஆகுமா, இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுமா, எது வேணால் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட்டில் சொன்னானா தான். ஓகேவா? அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 40 கொஷின்ஸு 50 மார்க்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு கொஷினை விட மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கே லாஸ்ட் டைம் எல்லாம் ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 1 mark, 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ். ஆனால் இப்போது 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ 1.25 போடலாம். ஸோ அவனோட விஷ். ஓகேவா? ஸோ அது ஜென்ரலைஸ்டாகவும் பிரிக்கலாம், பர்டிகுலராக கேட்டகரி வச்சும் பிரிக்கலாம். அது அவன் வந்து பண்ணுறது தான். அடுத்து இங்கிலீஷ் நார்மலாக இருக்கிறது தான், அதில் அவன் எதுவும் எந்த கையும் வைக்கல. ஜென்ரல் அவேர்னஸ்க்குமே 35 minutes கொடுத்துருந்தான் லாஸ்ட் டைம். இப்போ 20 minutes மட்டும்தான். ஸோ நீங்கள் 40 கொஷின்ஸை 20 minutesல நீங்கள் கவர் பண்ணணும். அப்படின்னா அப்போது கொஷின்ஸோட இது வந்து நீங்கள் ரீடிங்கோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, 20 minutesல 40 கொஷின் நீங்கள் படித்து ஆன்சர் கிளிக் பண்ணணும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 40. ஸோ அதே தான், அதில் எந்த விதமான இதையும் வந்து பண்ணவில்லை. ஸோ 40 கொஷின்ஸ் 40 marks 35 minutes. நெக்ஸ்ட் ரீசனிங் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து 50 கொஷின் 60 mark. ஸோ 2 mark 1 mark and 2 markன்னு சொல்லி இருந்தது. ஸோ இந்த தடவை 50யை 40 ஆக்கிட்டு 60 மார்க்ஸ் அதே தான், நம்பர் ஆஃப் கொஷின்ஸை குறைச்சிட்டான். டைமிங் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 10 minutes தூக்கி 35 minutes ஆக்கிட்டான். ஓகேவா? ஸோ இந்த 40 கொஷின்ஸ்க்கு வந்து 1.5 கொடுக்கலாம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து 2 mark 1 mark இருந்ததுனால மேபி 21 mark 22 mark இது மேபி தான். ஸோ வரலாம், இல்லை வந்து இதாக பிரிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட் வந்தால் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் 50 mark தான். ஸோ அது வந்து 1 mark. ஸோ 45 minutes இருந்ததை இப்போ 35 கொஷின்ஸ் 50 marks. மேபி அவன் அதாவது டைமிங்கும் 15 minutes தூக்கிட்டான், 30 minutes தான் கொடுக்குறான், 35 கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து 1 mark 2 mark அப்படின்னு வரலாம். ஸோ எப்படின்னா 21 mark 15 2 mark. ஸோ அந்த மாதிரி வரலாம், இல்லை 35 ஜெனரலைஸ் பண்ணி பிரிக்கலாம். ஸோ ஓவராலாக 155 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது 200 மார்க்ஸ்க்கு. ஸோ இதுலேயுமே வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓவரால் கட் ஆஃபும் இருக்க போது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்க போது. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இதுதான். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இப்போலேருந்தே வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் போஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னாருக்கும் 10,000 வேக்கன்சி இருக்குது, 30 நாளில் பேங்க்கில் வேலை. ஸோ சிலர் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே, ஜென்ரலாக எங்கே எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் கிடைச்சிருக்கும். ஸோ டைமிங்கை குறைச்சிட்டு கொஷினை குறைச்சிருக்கான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு லெவல் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு தான் நார்மலாகவே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ லெவல் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. ஏன்னா 2 marks பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்போ எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே,
ஸோ வந்து ஓகே, இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். ஸோ 100 கொஷின்ஸ் நான் பாட்டுக்கு மார்க்கை போட்டு விட்டு வந்துடலாமா? 100 கொஷின் நான் பாட்டுக்கு 100மே கிளிக் பண்ணிட்டு வந்துடலாமா? 155 கொஷின்னா 155 கொஷின்ஸ்னால் 155மே வந்து நான் கிளிக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டி மார்க்ஸ் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸுக்கு வந்து 1/4 இல்லை அப்படின்னா 0.25. இப்போ ஒரு மார்க் வந்து இது இப்போ தப்பு பண்ணிங்கன்னா அப்போது 0.25 தூக்கிடும். இப்போ 2 கொஷின் போடுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கரெக்டு, ஒரு கொஷின் தப்பு. ஈச் கொஷின் 1 மார்க் அப்படின்னா ஸோ கரெக்டான ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, தப்பான ஒரு கொஷினுக்கு -0.25 போயிட்டு உங்களுக்கு கடைசியாக வந்து 0.75 மார்க் தான் வரும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அக்யூரேட்டாக போடுங்க. நார்மலைசேஷன் வேறு இருக்குது. நார்மலைசேஷன்றது என்ன அப்படிங்கிறது தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு அக்யூரேசியாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேங்க் எக்ஸாம் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை வந்து பாருங்கள் பார்க்கலன்னா. ஸோ தயவு செஞ்சு அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்கள். ராங் ஆன்சர் நம்ம பாட்டுக்கு 100 கொஷின் போட்டுடலாங்கிற மாதிரி கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ கரெக்டாக தெரிஞ்சதை மட்டும் போடுங்க, ராங் ஆன்சருக்கு விட வேணாம். ஓகேவா? ஸோ ஆன்லைனுக்குமே வந்து கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொன்னது தான். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுங்கிறது மெயின்ஸ்க்கு போகிறதுக்கு மட்டும்தான். ஃபைனலாக இருக்கிற வந்து கன்சிடர் எப்படி பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் வச்சு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ படிக்க, எழுத, பேச, புரிஞ்சிக்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இது எனக்கு ரீசெண்டாக ஒன்று கேட்டது, இன்ஜினியரிங்கில் தமிழ் வந்து சேர்த்துருக்காங்க. அது ஒரு நல்ல இதுதான், அதில் நான் எந்த தவறுமே சொல்லலை. ஆனால் அதை தங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்க அப்படிங்கிறத ENGA அப்படிங்கிற மாதிரி தங்கிலீஷில் எழுதிக்கலாமா? இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழில் எழுதுறதுக்கு தாண்டா தமிழ், அதுக்கு எதுக்குடா சேர்த்துனீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதாவது தமிழ் தான், ஆனால் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ்லேயே அதாவது தங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எங்கே போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழை நல்லா வளர்த்துறீங்கடா எப்பா சாமி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் எங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான் என்னோட இதில். சரி, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு, ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸ்க்கு வருவோம். இதில் என்னன்னா, அவங்க வந்து இப்போ நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதில் லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியன்சி, உங்களுக்கு தமிழ் தெரியுதா, எழுத படிக்க பேச தெரியுதா அப்படிங்கிறத வந்து வைப்பாங்க. ஆனால் இதில் ஒன்று என்னன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ரொடியூஸ் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10th இல்லை அதுக்கும் மேலே இருக்கவங்க, நான் வந்து என்னோட லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தால் வில் நாட் பி ரிக்வயர்ட் டு அண்டர்கோ லாங்குவேஜ் டெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் 10th இல்லை 10th 12th இல்லை எனி கிராஜுவேட். ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாருமே 10th முடிச்சிருப்பீங்க, ஏன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இதில். ஸோ 10th என்னோட லோக்கல் லாங்குவேஜ் நான் படிச்சிருக்கேன்ற ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுத்துட்டா LPT அப்ளை, அதாவது போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதாவது நான் 10th தமிழ் தான், இப்போ நான் ஒரு வேளை ஹிந்தி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட 10th சர்டிஃபிகேட்டில் நான் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை 12th ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தா லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு LPTங்கிறது ரொம்பலாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ கேரளாவாக இருந்தால் மலையாளம் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், ஸோ கன்னடம் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், ஸோ அந்த ஒரு ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஸோ அப்படிங்கிற ப்ரூஃபை நான் கொடுத்துட்டேனாவே நான் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து இது பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனல் என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போதைக்கு அதை சொல்லிட்டாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு அபோவ் இருக்கிறவங்க லாங்குவேஜ் வந்து இது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி, என்னோட தனி லாங்குவேஜ் படிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அது என்னன்னு. ஓகே, மற்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு இது. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ட்ரைனிங்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ்க்கு, அதாவது இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். ஸோ தயவு செஞ்சு இதில் கீழே யாராவது வந்தால், ஃப்ரெஷராக இருந்தால்
தயவு செஞ்சு எஸ் கொடுத்து அப்ளிகேஷன் விண்டோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணணும் ஃப்ரெஷர்ஸ்க்காக. ஓகேவா? பிகினர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போடுறேன். ஓகேவா? ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து அப்ளிகபிள் இருந்தால் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு ஸ்கூல், காலேஜ் ஆர் சம் கோச்சிங் சென்டர்ஸில் ஒரு 2-3 டேஸ் வந்து இதுதான்ப்பா, ஸோ இதை தான் வந்து சப்ஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும், ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கப்படும், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்போம், அந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் அந்த ட்ரைனிங்கில். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் மினிமம், ஏன்னா அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி கீழே இருந்தால் ஜஸ்ட் அதை எஸ் கொடுத்து அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் ஆல்ரெடி சோர்சஸ் யூஸ் பண்ணலாம், கோச்சிங் சென்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஸ்டில் இது இருந்தால் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டும். ஸோ யாரும் வந்து விட வேண்டாம், மெயினாக ஃப்ரெஷர்ஸ் வந்து இதை விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ வந்து மெயின்ஸ் வந்து 200 மார்க்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்களா, அதாவது எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ 200ல் அவங்க ஃபைனல் ப்ரொவிஷனுக்கு 100 மார்க்காக அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 200க்கு நான் 160 எடுத்தேன்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து 80க்கு 80 மார்க்ஸ் என்னோட கட் ஆஃப், ஸோ 70 மார்க்ஸ் என்னோட கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைனலாக வந்து 200 100க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான சில டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், நிறையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐடென்டிட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் விண்டோ ஃபில் பண்ணுறப்போ அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், உங்களுடைய லெஃப்ட் தம்பு, அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ 10th சர்டிஃபிகேட், அண்ட் தென் லைவாக அப்ளை பண்ணுறப்போ ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணணும். வெப்கேம் யூஸ் பண்ணியோ இல்லை, ஏன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஃபோனில் கூட நம்ம வந்து வெப்கேம் ஆப் டவுன்லோட் பண்ணி கேப்சர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் சைஸஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோவுக்கு 20 KB to 50 KB, சிக்னேச்சருக்கு 10 to 20, லெஃப்ட்டுக்கு 20 KB to 50 KB, ஹேண்ட் ரிட்டன் 50 to 100. ஸோ இது எல்லாமே JPG ஆர் JPEG. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த இதுக்குள்ளார இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸோ பெயிண்டில் இல்லை வேறு எதுலையாவது வந்து ரீசைஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் மட்டும் பிடிஎஃப்ல 500 KB. எல்லாமே KB தான், MB எதுவுமே கிடையாது. எல்லாமே லெஸ் தென் MBயில், அதாவது KBயில் தான் இருக்க வேண்டும். 500 KB. இது மட்டும் PDF. ஓகேவா? SSLC, அதாவது 10th மார்க் ஷீட் மட்டும் PDF ஃபைலில் கேட்கப்படும். ஸோ இதுதான் மெயினாக ஃப்ரெஷர் பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனலாக வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரைக்குமே அந்த ஃபோட்டோ வந்து தேவைப்படும். ஸோ எக்ஸாமில் கால் லெட்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஃபோட்டோவை ஒட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். ஸோ IBPS கிளர்க்னா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விதமான இருக்குது, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக வேக்கன்சிஸ், ஸோ அந்த 10,000 வேக்கன்சிஸ், 10,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ், ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் தான் ஃபில் பண்ணும். அது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்க வேக்கன்சி தான் 10,000 ப்ளஸ்ஸு. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னா ஃபைனல் இது வந்து 894. ஸோ இது வந்து இப்போ இனிஷியலாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து 2 பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணலை, என்ஆர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நாட் ரிப்போர்ட்டட். ஸோ அதுவும் ரிப்போர்ட் பண்ணலாம், இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஓகே. இந்த 894ல் ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அன்ரிஜிஸ்டர்டு வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 88, ஓபிசிக்கு 227. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 177.
ஐ திங்க் லாஸ்ட் இயர் அரௌண்ட் 600 சம்திங் இருந்தது, 650 ஏதோ இருந்தது. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நார்மல் கேட்டகரிக்குமே வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிக்கு 5, எஸ்சிக்கு 183 கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால மெயின்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்றது இது இருக்க போகுது. ஆனால் வேக்கன்சி நிறையா இருக்கிறதுனால காம்படிஷன் நிறையா வரும். ஸோ ஆல்ரெடி 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ரன்னிங் எகென்ஸ்ட் டைம், ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே டைமை பொறுத்து தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ குவான்ஸ் ரீசனிங், ஸோ பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் வச்சு பாஸ் பண்ண முடியாது. ஒரு 2-3 சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிங்க. ஸோ பர்டிகுலராக வந்து எக்ஸாம் டேட்டே வந்து அவன் சொன்னதுக்கப்புறமும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக 10 டேஸில் படிச்சுக்கலாம், 5 டேஸில் படிச்சுக்கலாம், 15 டேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை மார்க்ஸும் வேற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி ஃபோக்கஸ்டாக டெய்லி 1 hour 2 hours கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டே டு டே இருக்கிறத அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. அது வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க ப்ரிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண. அதாவது நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கி தான் வந்து ஆரம்பிக்கவே போகிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து சோர்ஸ் தேடி எல்லாம் பண்ண போகிறேன். அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் வந்து பிகினராக இருக்கேன், நான் ஒரு 3-4 months பார்த்துட்டேன், இல்லை 1 year ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இல்லை ப்ரிலிம்ஸ் எல்லாம் போயிருக்கேன், மெயின்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் விட்டவங்கெல்லாம் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கண்டிப்பாக வந்து பிடிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் பண்ணிட்டு 3ஆவது நாள் ரெஸ்ட் விட்டுட்டு 4ஆவது நாள் ரெஸ்ட் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பரேஷனை வந்து கண்டிப்பாக கொடுங்க பெஸ்ட்டாக. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது, காம்படிஷன் நிறையா தான் வரும். ஸோ இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டும், ஓகேவா? ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ ஓகே, ஸோ எக்ஸாம் ரேலி அண்ட் தென் ஃபைனலாக வந்து இந்த சென்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை. ஸோ தமிழ்நாட்டில் இத்தனை சென்டர்ஸ் இருக்குது, மெயின்ஸுக்குமே இருக்குது. இதை தாண்டி மேபி இங்கெல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா வெளியே கூட போடலாம். இல்லை நீங்கள் சேலம் கொடுத்து சென்னை போடலாம், சென்னை கொடுத்து கோயம்புத்தூர் போடலாம், கோயம்புத்தூர் கொடுத்து ஈரோடு போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஈரோடு கொடுத்து திருநெல்வேலி போடலாம். ஸோ வந்து ஒரு இது இருக்காது. ஸோ அவன் வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக சொல்லிட்டான், நான் வந்து முடிஞ்சால் போடுறேன், முடியலன்னா அடுத்த இதுக்கு போடுவேன். பட் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதுக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இங்கே தான் எனக்கு நான் சேலம் கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சென்டர் வருமானு கேட்டால் கேள்விக்குறி தான், வரும் வராமையும் போகலாம். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக வந்து எக்ஸாம் ரேலியில் மார்க் டெஸ்ட் வந்து ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓக்கு லைவ் கூட போயிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ப்ரிப்பரேஷனுக்கு ஸோ உங்களுக்கு புரிஞ்ச யார் சொல்லித்தராங்களோ அவங்க கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு மார்க் எடுத்து பாருங்கள், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியுது, இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், இது ஸ்ட்ராங்காக இருக்குது, இது புரியுது, இது புரியல அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இது பண்ணிக்கோங்க. கோச்சிங் சென்டர்ஸ் போகலாம். ஸோ எங்கே வேணால் இது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிகினர்ஸ் அண்ட் தென் டாப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ரேலியில் இது போயிட்டுருக்கு, ஆஃபர் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, ஃபைன். தேங்க்யூ.